மேச ராசியில் முதல் ராசியாக வரக்கூடிய மேச ராசிக்காரங்க அனைவருக்குமே வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த பதிவுகளில் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்கும், ஜூலை மாதமும் பிறக்கிறதுக்கு ஜூலை மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜூலை மாதத்தில் கிரகங்களுடைய அமைப்பின்படி உங்களுக்கு என்ன மாதிரியான நிலை இருக்க போகுது? ரிஷப ராசியில் செவ்வாய் பகவான், அடுத்த மீன ராசியில் சூரிய பகவான் இருக்காங்க. கடக ராசியில் புதன், சுக்கிரன், குரு பகவான் 3 கிரகங்களும் சேர்ந்து இருக்குது. அடுத்து சிம்ம ராசியில் கேது பகவான் இருக்கார். கும்பராசியில் ராகு பகவான் இருக்கார். சனி பகவான் மீன ராசியில் இருக்கார். இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அதுவும் கிரகங்களின் அமைப்பின்படி என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்குன்றதை பார்க்கலாம். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் மேச ராசிக்காரங்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் மேசராசிக்காரங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த மேசராசிக்காரங்களுடைய குணாதிசயங்கள் பொதுவாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ராசி அதிபதி வேறு யாரும் கிடையாது, அக்னி நெருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தான். இல்லாமல் இந்த ராசியை சேர்ந்தவங்க இயல்பாகவே அதிகமாக தைரியம் வச்சுருப்பாங்க. எதாக இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம், எப்படியா இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை எப்பொழுதுமே இவங்க கிட்ட இருக்கும். இவங்களை நம்பி யார் போனாலுமே அவங்கள கைவிட மாட்டாங்க. அவங்க உயிருக்கே ஆபத்தாக இருந்தாலுமே அவங்கள ரொம்பவே பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. எல்லார்கிட்ட இருந்து காப்பாற்றி வச்சுருப்பாங்க. முக்கியமாக அவங்க யாரையும் சார்ந்திருக்க அதிகமாக விருப்பமே பட மாட்டாங்க. தனக்குன்னு ஒரு வேலை இருக்கணும், நிரந்தரமாக இருக்கணும், மற்றவங்கக்கிட்ட வேலைக்கு போகக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். தன்னோட வாழ்க்கையில் எல்லா முடிவையும் நான் மட்டும்தான் எடுப்பேன், மற்றவங்களுக்கு இந்த இடத்துல எந்த ஒரு வேலையும் இருக்காது அப்படிங்கிற வகையில் இவங்க எந்த முடிவாக இருந்தாலும் தங்களுக்கு தாங்களே எடுத்துக்கிறதுல வல்லமை பெற்றவங்களாக இருப்பாங்க. ரொம்ப வேகமாக எல்லா விஷயத்தையும் செய்வாங்க. பொறுமை அப்படிங்கிறது இவங்கக்கிட்ட சுத்தமாக பிடிக்காது. ஒரு அரை மணி நேரத்தில் பண்ணக்கூடிய வேலையை இவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் ஸ்மார்ட்டாக செஞ்சு முடிச்சுட்டு நீட்டாக வைப்பாங்க. அந்தளவுக்கு வேகம் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். இவங்க எல்லா இடத்துலையும், அதாவது ராசி ரீதியாக முதல் இடத்துல இருப்பதனாலேயோ என்னமோ இவங்க எல்லா விஷயத்திலும் முதல் இடத்துல இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. நம்ம மட்டும் கற்றுக்காட்டி பரவாயில்ல, நம்மளை சுற்றிக்கிறவங்களும் நம்மளால் பலன் பெறணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு அவங்க என்னென்ன கலைகளாக இருந்தாலும் சரி, மற்ற விஷயமா இருந்தாலும் சரி, தொழில் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ கற்றுக்கிறாங்களோ அதை மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட வாழ்க்கையை முறையிட்டு பார்த்திங்கன்னா இவங்க முயற்சி தான் அதிகமாக பண்ணியிருப்பாங்க. அதாவது முயற்சி பண்ணி 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 தோல்வை அடைஞ்சு ஒரு கட்டத்தில் முயற்சிங்கிறது திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வகையில் அவங்க எடுத்தப்பட்ட தோல்விகள் எல்லாமே கடைசியில் வெற்றி வாகை தான் சூடும். எந்த விஷயமா இருந்தாலும் சின்ன விஷயமா இருந்தாலும் ரொம்ப பாடுபடுவாங்க. ஒரு ஏமாளி குணம் இந்த மேசராசி. ஈஸியாக எல்லாரும் ஏமாத்திடலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் அன்பால் மட்டும்தான் ஏமாற்ற முடியும், பண விஷயத்தில் ஏமாற்ற முடியாது. யார் எது சொன்னாலும் அப்படியே நம்புவாங்க. எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு பழகக்கூடிய நபர்கள். கெட்டவங்களாக இருந்தாலும் இவங்கக்கிட்ட சிரித்து பேசினாங்கன்னா உடனே பழசெல்லாம் மறந்துட்டு நல்லா பேசக்கூடிய தன்மையுடையவங்க. மனதளவில் கூட ஒரு சின்ன எறும்புக்கு கூட இவங்களால் எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இவங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இவங்களை சுற்றிக்கிறவங்க எல்லாருமே பகடக்காயாக இவங்களை பயன்படுத்தி நடு தெருவில் விட்டுருவாங்க. இது இவங்களுக்கு தெரியும். ஆனாலுமே நம்மளை சுற்றிக்கிறவங்க எப்படியா இருந்தால் ஏதோ ஒரு தேவைக்காக கண்டிப்பாக நம்மக்கிட்ட வருவாங்க. அவங்களோட சூழ்நிலை அதனால் அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க மனசில் அவங்களே ஒரு விஷயத்தை ஏற்படுத்திட்டு அமைதியாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு, அதாவது மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி அதிகமாக முருக பக்தரை கொண்டவங்களாக தான் இருப்பாங்க. இவங்களுக்கு பிடிச்ச தெய்வம் முருகப்பெருமானாக தான் இருப்பார். முக்கியமாக இந்த ராசிக்கான கடவுள் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியன். இப்படி நல்ல உள்ளம் கொண்ட மேசராசிக்காரங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய பலன் என்ன மாதிரியான மாற்றத்தை பார்க்க போகிறீங்க, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் பரிகாரமாக பண்ணணும், எந்த கடவுளை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்ககிட்ட இந்த பதிவின் மூலியமாக தெளிவாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுமையாக பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலை போடுறேன்.
எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம். மேலும் மேஷ ராசிக்காரங்க இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா உங்களுடைய குணாதிசயங்கள் நான் சொன்ன மாதிரி கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆமான்னு மட்டும் பதிவு பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேசராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலேருந்து ஒரு புதிய நபர் நுழைவாங்க. அவங்க மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்க்கையே மாறப்போகுது. எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு நிறைய விதமான நல்ல பலன்களை அந்த ஒரு நபரால் உங்களுக்கு கிடைக்கும். எந்த உறவெல்லாம் உங்களை விட்டு போணுச்சோ அந்த உறவெல்லாம் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயங்கள் நடக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் காதல் உறவால் நிறைய விதமான முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. ஒரு நபர் வந்து உங்கள் வாழ்க்கையில் நுழையும் போது உங்களுக்கான கதவுகளை கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க, கண்கூட பார்ப்பீங்க. இத்தனை நாளாக உங்களுக்கு இருந்து வந்த தடை எல்லாமே அந்த ஒரு நபரால் நீங்கள் போகுது. உங்களுடைய தவறான செயல் கூட இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு செயலாக மாறும். யார்கிட்டலாம் கெட்ட பேர் எடுத்தீங்களோ அந்த கெட்ட பேர் எல்லாமே மறைய போகுது. உங்களை தப்பாக நினச்சவங்க, உங்ககிட்ட சண்டை பண்ணிட்டு போனவங்க எல்லாமே இந்த காலகட்டத்தில் தானாக வந்து உங்ககிட்ட பேச போகிறாங்க. உங்களுக்கு ஒரு ஏணி படிக்கட்டாக ஒரு உதவிகரமாக செய்கிறதுக்கு உங்கள் உறவினர்களும் வருவாங்க, நண்பர்களும் வருவாங்க. நல்ல வளர்ச்சியை இந்த காலகட்டத்தில் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னேற்றத்தை பார்த்து உங்கள் சொந்தக்காரங்களே கண்ணுப்படுற அளவுக்கு உங்கள் மாற்றம் இருக்கும். இவெல்லாம் எங்கே உருப்பட போகிறான் அப்படின்னு யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் நிறைய விதமான விஷயத்தை சாதித்து காட்ட போகிறீங்க. உங்களை கேலி சிண்டல் பண்ணவங்க எல்லாருமே அடங்கி போயிடுவாங்க. உங்களை ரொம்ப சாதாரணமாக எடை போட்டவங்க எல்லாருமே வாயடைச்சு போகக்கூடிய நிலை மாறப்போகுது. அந்தளவுக்கு தான் கிரகங்களுடைய மாற்றங்கள் அமைஞ்சிருக்கு. உங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறதும் அந்தளவுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும். அதாவது நீங்கள் சின்ன விஷயம் தொடங்குனீங்கன்னா கூட உங்கள் ராசியில் வந்து அமைஞ்சிருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார சேர்க்கையால் அந்த சின்ன விஷயம் கூட பெரிய அளவில் வளர்ச்சி தரக்கூடியதாக இருக்க போகுது. திடீர்னு உங்களுக்கு கிடைக்க போகிற யோகத்தை பார்த்து உங்களாலேயே சில டைம் வந்து நம்மளுக்கா இது கிடச்சிது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. கொஞ்சம் கூட எந்த விஷயத்துக்கும் கவலைப்பட மாட்டீங்க. எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் போ, எப்படியா இருந்தாலும் பண்ணிக்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுவிதமான தைரியமும் உங்ககிட்ட இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உங்கள் மேலே வந்து நிறைய பொறாமை பார்வை உங்கள் மேலே விழும். நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நீங்கள் என்ன விஷயத்தை வந்து தொடங்குறீங்களோ, அதாவது புதுசாக தொடங்குறீங்களோ அதை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த முன்னேற்றம், அதாவது நீங்கள் வந்து சின்ன முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால அதை தடை பண்ணுறதுக்கு நிறைய பேர் சூழ்ச்சி பண்ணுவாங்க. அதையெல்லாம் முறியடிச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வளர்ச்சியை முன்னோக்கி செஞ்சுட்டே இருப்பீங்க. பெரிய பண வரவு உங்கள் கைக்கு வரும். இது வந்து 100% கண்டிப்பாக நடக்கும். அதாவது பணமே இல்லை, வறட்சியாக இருக்கேன், சுத்தமாக என்கிட்ட ஒரு பைசா கூட இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் உங்கள் கையில் வந்து காசு வந்து தங்கிக்கிட்டே இருக்கும். அதனால் கவலைப்படாதீங்க. நீங்கள் மற்றவங்கக்கிட்ட கடனாக கொடுத்த பணம் கூட உங்களுடைய கைக்கு ரொம்ப நாள் திரும்பாமல் இருக்கும். அந்த பணம் கூட நீங்கள் கஷ்டப்படக்கூடிய காலம், அதாவது இந்த காலகட்டத்தில் உங்கள் கைக்கு வரக்கூடிய அதிகப்படியான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. சொத்து பிரச்சனை ஏதாவது நடந்துட்டுருக்கு. உங்களுக்குள்ளேயே அண்ணன் தம்பிக்குள்ளேயே நிறைய பிரச்சனையை பார்த்துட்ருப்பீங்க. ஆனால் இதுக்கு மேலே இந்த கிரகங்களுடைய அமைப்பால் அந்த சொத்து பிரச்சனை நல்ல ஒரு முடிவுக்கு வரும். அதன் மூலியமாக நிறைய பெரிய லாபத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு புதுவிதமான தொழிலை தொடங்குவீங்க. இதுதான் வளர்ச்சி. நீங்கள் எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு வகையில் பெரிய புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். நமக்கு போய் இது கிடைக்குமா அப்படின்னு நினச்ச விஷயம்லாம் இப்போ கைக்கூடி வரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. குறிப்பாக வெளிநாட்டுக்கு போகணும், ஒரு நல்ல வேலை பார்க்கணும், அங்கேயே செட்டில் ஆயிடணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டவங்களுக்கு அதெல்லாம் ஒரு கனவாகவே இருந்திருக்கும். ஆனால் இதுக்கு மேலே அந்த கனவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நனவாக மாறும். நீங்கள் பட்ட ஒவ்வொரு அவமானத்திற்கும்
ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் விடை கிடைக்கும். அதனால் கவலைப்படாதீங்க. உங்களுடைய குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில், ஆரோக்கியத்தில், உங்கள் பிள்ளைகளுடைய விஷயத்தில், எல்லா விஷயத்துலையும் முன்னேற்றம் மட்டும்தான் கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் முழுசாக நிறைய பலனை பார்க்க போகிறீங்க. உங்கள் கண் முன்னாடியே நடக்க போகுது. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, உங்கள் கண்ணுக்கு அது விஷயமே ஒரு புதுசாக இருக்கும். அதாவது நம்மளுக்கு போய் இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுதா, நம்பவே முடியலப்பா, ஐயோ எனக்கு என்ன என் கண்ணே எனக்கு நம்ப முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் தான் இந்த மாற்றமானது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இப்போ இந்த காலகட்டத்தில் எடுக்க போகிற எல்லா விஷயமும் முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும். ஒரு முக்கியமான மாற்றம் என்ன உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுதுன்னா, ஆரோக்கிய ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க. மருத்துவ செலவு உங்களுக்கு அதிகமாகிட்டு வந்திருக்கும். பண விஷயத்தில் ரொம்ப அடிபட்டு வந்திருப்பீங்க. சொத்து விஷயத்தில் ரொம்ப அடிபட்டு வந்திருப்பீங்க. அந்த விஷயம்லாம் கண்டிப்பாக மாறும். உங்களுக்கே தெரியாமல் பலவிதமான கவலையெல்லாம் பட்டுட்டு வந்திருப்பீங்க. அந்த விஷயங்களும் மாறப்போகுது. ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு வந்தவங்களுடைய நிலை எல்லாமே மாறப்போகுது. கண்டிப்பாக சுறுசுறுப்பாக எல்லா வேலையுமே செய்வீங்க. பொதுவாகவே இந்த மேசராசிக்காரங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்கிறத ரொம்ப பிடிக்கும். சோம்பேறித்தனம் பிடிக்காது. யாராவது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சோம்பேறியாக இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட பக்கத்தில் உட்கார கூட இவங்க தயக்கப்படுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஆற்றல் மிகுந்தவங்களாக தான் இந்த மேசராசிக்காரங்க காணப்படுவாங்க. உங்களுக்கு சில நாட்களாகவே சுறுசுறுப்பற்ற நிலை இருக்கும். மந்தமாக இருப்பீங்க. எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாத நிலை. எப்போ பார்த்தாலும் படுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நினப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். சரியாக சாப்பிடாமல் இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி குழம்பிட்டு அது என்ன விஷயம்னே தெரியாமல் அதை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. அந்த நிலையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. சுறுசுறுப்பாக பழைய மாதிரி எல்லா விஷயமும் செய்ய போகிறீங்க. மனதில் ஒரு புதுவிதமான தெம்பு உங்களுக்கு இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனை கூட இப்போல்லாம் காணாமல் போகக்கூடிய ஒரு நிலை வரப்போகுது. வேலை செய்கிற இடத்துல உங்கள் கூட வேலை செய்கிறவங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கத்துணையாக இருப்பாங்க. உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் மன ஆறுதலுக்காகியாது ஒரு 4 வார்த்தை நல்ல விதமாக சொல்லுவாங்க. இதனாலேயே உங்களுக்கு அந்த நீங்கப்பட்ட கஷ்டமெல்லாம் காணாமல் போக போகுது. வெளிப்படையாக பேசுகிறவங்க மனசில் கூட இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட, அதாவது உங்களை பற்றி நினைக்கும் போது நல்ல விதமாக இவங்க நினைப்பாங்க. உங்ககிட்ட நேரடியாகவும் நீங்கள் அப்படி பண்ணுறது நல்லாயிருக்கு, நீங்கள் இப்படி பண்ணுறது நல்லாயிருக்குன்னு ஓப்பன் டாக்காக வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மேல் அதிகாரிகளுக்கு நீங்கள் எப்படி வேலை செய்கிறீங்க, எப்படிப்பட்டவங்க, என்ன மாதிரியான வேலையை கூட எந்த டைமுக்குள்ளே முடிக்கிறீங்க அப்படிங்கிற விஷயம்லாம் இப்போ தான் தெரிய வரும். இதனால் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நிறைய சலுகைகள் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. ஏதாவது சொந்தமாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு எதிரே இன்னொருத்தங்க ஏதாவது கடை போட்டிருக்காங்கன்னா உங்கள் கூட்டம் எல்லாமே அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட்ட வந்தவங்களுக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்க போகுது. உங்கள் நேர்மைக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நேர்மையாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பலனும் நிறைய கிடைக்க போகுது. குடும்பத்தில் ஏதாவது திருமண பேச்சுவார்த்தையை ஏற்படுத்திகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் நல்ல பலன் கிடைக்கும். அதாவது மேசராசியில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, இல்லை மேசராசியில் இருக்கக்கூடிய தந்தை இல்லை அம்மா அவங்க மகளுக்கோ மகனுக்கோ திருமண வரன் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அதில் நல்ல விதமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். சில வீட்டில் கணவன், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும். பேசாமல் கூட இருப்பீங்க. ஆனால் இதுக்கு மேலே அந்த நிலையெல்லாம் மாறும். உங்களுக்கு ஏற்பட்ட மன பயம் நீங்கும். குழப்பம் நிறையா பட்டுட்ருப்பீங்க. அது என்ன குழப்பம் என்னன்னே தெரியாத ஒரு நிலையில் இருந்திருப்பீங்க. அந்த நிலையெல்லாம் மாறும். வீட்டில் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் நீங்களே எதிர்பார்க்காத வகையில் ஒரு சுப காரியம் நல்லபடியாக நடக்கும். இந்த சுப காரியத்தால் உங்களுக்கு லாபம் நிறையா கிடைக்கும். நீங்கள் பெற்ற பிள்ளைங்க மூலியமாக உங்களுக்கு பெரிய பெருமை வந்து சேரும். அவங்க படிப்பிலோ இல்லை அவங்க செய்யக்கூடிய வேலையில் இல்லை அது சொந்தமாக ஏதாவது தொழில் செஞ்சிட்ருக்காங்கன்னா அந்த விஷயத்தில் உங்களுக்கு நல்ல விதமான மாற்றம் கிடைக்கும். இப்போ உங்கள் முகத்தில் ஒரு விதமான கலையே தெரியும். சந்தோஷகரமான நிலை உங்கள் மனதில் எந்த அளவுக்கு இருக்குமோ, அதாவது அகத்தின் அளவு முகத்தில் தெரியும் அப்படிங்கிறாங்களே, அந்த மாதிரி உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்க போகிறீங்களோ அதெல்லாம் வெளிப்படையாக உங்கள் முகத்தில் காட்டக்கூடிய அறிகுறிகள் தென்படும்.
இதை பார்த்து மற்றவங்க ஏதோ நடந்திருக்குப்பா, நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, உன் ஃபேஸ்லேயே தெரியுது ஏதோ நடந்திருக்கு, சொல்லுன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருந்தாலும் சரி, ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்ககிட்ட கேட்பாங்க. அந்தளவுக்கு உங்களுடைய நிலைகள் மாறப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த பக்கம் திரும்பி என்ன விஷயங்கள்லாம் பண்ணுறீங்களோ அதில் சுற்றி ஃபுல்லாகவே நன்மை தான் நடக்கும். நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு, கண்ணீருக்கும் எல்லாத்துக்குமே விடை கிடைக்கும். அந்த விடை கூட உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விடையாக தான் இருக்கும். நீங்கள் இந்த காலகட்டத்தில் இது பண்ணுனா நம்மளால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற புது நம்பிக்கை வரக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேசராசிக்காரங்களுக்கு நம்மளுக்குன்னு ஒரு பேரில் ஒரு வீடு கூட இல்லையே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு சொந்த வீடு அமையும். சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தடை தாமதம்னே இருந்துகிட்ருக்கும். அந்த நிலை மாறும். ரொம்ப வருஷமாக வாடகை வீட்டிலே இருக்கும், நம்மளுக்குன்னு ஒரு நிலம் இல்லை, ஒரு வீடு இல்லை அப்படின்னு நினச்சவங்களுக்கு அந்த கனவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். கண்டிப்பாக இந்த பௌர்ணமிக்கு பிறகு ப்ளஸ் ஜூலை மாதத்தில் உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் மேசராசிக்காரங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான மாற்றத்தை தரப்போகுது, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கும், என்னென்ன விஷயங்களில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.